ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் மாவட்டத்தில் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனை தான் பார்க்க போகிறோம். இங்கே போகிற இடம் வந்து எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போகிற இடம் வந்து நிறைய பனைமரம் இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, வந்தாச்சு. அங்காளம்மன் திருக்கோவில். மஞ்சளிலே நீராடி நம்ம எப்போவுமே கடவுள்கிட்ட வந்தால் கடவுளே எனக்கு அது கொடு இது கொடு, எனக்கு அது பண்ணு இது பண்ணு 1000 கம்ப்ளைண்ட்டு. ஆனால் இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ தேவலான்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ நம்ம கீழே இருக்கிறவங்கள தான் பார்க்கணும். ஸ்கூலுக்கு போகிற வயசில் இங்கே பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு. அதுக்கு தான் எப்போவுமே அலையவே கூடாது, எதுக்குமே இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருந்துட்டு போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 99 கிலோமீட்டர் நம்ம பயணித்து வந்திருக்கோம் கடலூர்லேருந்து. 2.5 மணி நேரம் ஆச்சு. இங்கே நிறைய கடைகள் இருக்குது, நல்ல பெரிய கோயிலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வர்றது இந்த கோயிலுக்கு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு குலதெய்வம் கோயிலாக இருக்குது. அமாவாசைக்கு வந்து ஊஞ்சல் ஆட்டம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விழா நடக்கும். அப்புறம் வந்து இங்கே வந்து பில்லி, சூனியம், ஏவல் இது எல்லாத்தையும் எடுக்கிற ஒரு இடமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலும் கூட. இங்கே வந்து ஊமத்தங்காய், குமிட்டிக்காய், கோழி வெட்டி அம்மனுக்கு படைக்கிறாங்க. ஏன்னா அவங்கவுங்க வேண்டுதல் வந்து நிறைவேறிச்சுன்னா அதை வந்து அம்மனுக்கு வந்து அதை நிறைவேற்றிடுறாங்க. இங்கே வந்து சாமியை வந்து தரிசிக்க வந்து ரூ. 100, ரூ. 200 டிக்கெட்டு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஃப்ரீ டிக்கெட்டும் இருக்குது. ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து சாமி பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் புரியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம சாமி பக்கம் வந்தாச்சு. இப்போ வந்து பணம் கொடுத்தோன்னா நம்ம வந்து 1/2 அன் ஹவரில் பார்க்குறது, 1/4 மணி நேரத்தில் பார்க்குறதுன்னு இருந்தால் இது அருள் வந்து யாருக்கு கிடைக்கும்? ஏன்னா நம்ம காலையிலேருந்து வெயிட் பண்ணுறோம். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெயிட் பண்ணி பொறுமையாக நம்ம சாமியை பார்த்துட்டு போகிறவங்களுக்கு கிடைக்குமா? இல்லை வந்து பணம் இருக்கிறவங்களுக்கு அந்த ரூ. 1000, ரூ. 500, ரூ. 200, ரூ. 100 கொடுத்துட்டு உள்ளே போய் சடனாக பார்க்குறாங்களா, அவங்களுக்கு அருள் கிடைக்குமா? அந்த ஃப்ரீ டிக்கெட் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அது ஃப்ரீ டிக்கெட்டும் இல்லை, ரூ. 5 டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்து நம்ம க்யூவில் நிற்கும்போது இங்கே ரெஸ்ட் ரூம் கூட இல்லை. யாராவது அர்ஜென்ட்டாக பிரச்சனை ஆயிடுச்சுனாக்கா கண்டிப்பாக ரிஸ்க்கு தான். ஏதோ அப்படியே ஜாலியாக பசங்க, குட்டி குட்டி பசங்க இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஃபோன் இருக்கிறதால அப்படியே தப்பிச்சோம். நாம் என்ன தான் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாலும் நம்ம வந்து நேர்மையாகவும் கரெக்டாக இருந்தனா தான் நம்ம ஹாப்பினஸ்ஸாக இருக்க முடியும், யாரையும் ஏமாற்றாமல். அதுதான் உண்மை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாம் இல்லைன்னா என்ன தான் காசு பணம் இருந்தாலும் நம்ம ஹாப்பினஸ்ஸாக இருக்கவே முடியாது. காலையில் வேற பக்தியில் வந்து நம்ம சாப்பிடாத வந்தாச்சு காலையில் டிஃபனு. இதுக்கு மேலே சாப்பிட்லன்னா வேலைக்கே ஆகாது. ஓகே, வந்துடுச்சு கையில். ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து இப்போ வந்து கல்வெட்டுக்கு வந்தாச்சு. இங்கே என்ன எழுதியிருக்காங்க பாருங்கள். கல்யாணம் நடக்க ஆசீர்வதிக்க அருள் புரியுமா, பணம் வர வேண்டும், பணம் வர வேண்டும்னா நீ வேலைக்கு போக வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோயில் கிட்ட வந்தாச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மணி நேரம் நின்னாச்சு. கிட்ட வந்தாச்சு சாமி கிட்ட. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எங்கள் ஏன்னா வந்து ஒரு வீட்டில் வந்து அப்பா குடிச்சாருன்னா அந்த வீட்டில் இருக்க பசங்களோ இல்லை ஒய்ஃபோ வந்து எவ்வளோ அசிங்கப்படுவாங்க சொந்தக்கார மத்தியிலன்னு தெரியாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஈஸியாக வந்து வா மச்சான் குடிக்க போகலாம் அப்படின்னு வந்து ஈஸியாக கூப்பிட்டு போய் கற்றுக் கொடுத்துருவானுங்க. இல்லை ஓசி சாருக்கு ஏதாவது பிளான் பண்ணுவானுங்க.
ஆனா உண்மையான ஃப்ரெண்ட்ஸு வந்து அந்த சரக்கு குடிச்சா லிவர் ப்ராப்ளம் நெறைய பிரச்சனை வருது. கிட்னி பிரச்சனை. இந்த மாரி பிரச்சனை இருக்கு. உண்மையான ஃப்ரெண்ட்ஸ்லாம் இது வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. தன்னுடைய ஃப்ரெண்டு நல்லா இருக்கும்னு நெனைக்கிறவன் எவனுமே வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ வந்து கூட்டிட்டு போய் சரக்கு அடிக்கணும்னு நெனைக்கவே மாட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாமி கிட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர்ல நாங்க சாமி பார்த்துருவோம். இங்க வந்து நெறைய மஞ்சள் தாலி வந்து கட்டியிருக்காங்க. நெறைய பேர் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டுதல், நெறைய பேர் வந்து வீடு கட்டணும்னு வேண்டுதல், நெறைய பேர் வந்து குழந்தை பொறக்கணும்னு வேண்டி கட்டியிருக்காங்க. இங்க வந்து இந்த அம்மன் கிட்ட வந்து நம்ம வேண்டிக்கின எல்லாமே நிறைவேறுதால, அவங்களுடைய நேர்த்திக்கடன வந்து இங்க செலுத்துறாங்க. எவ்ளோ கயிறு பாருங்க! எவ்ளோ மஞ்ச கயிறு பாருங்க! எவ்ளோ வந்து வளையல் கட்டியிருக்காங்க. ஏன்னா குழந்தை பொறக்கணுன்றது ஒரு சிலவங்க கட்டியிருக்காங்க. வீடு கட்டணுன்றவங்க ஒரு சிலவங்க கட்டியிருக்காங்க. ஸோ நெறைய வேண்டுதல் இருக்கு. சாமி கிட்ட வந்தாச்சு. இங்க வந்து உள்ள வந்து ஒரு சித்தர் சமாதியும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேல்மருவத்தூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன பார்த்தாச்சு. நல்லபடியா வந்து தரிசனம் கிடைச்சது. இப்போ வந்து உள்ள வந்து ஃபோன் அலோடு இல்ல. அதனால வந்து வீடியோ எதுவுமே எடுக்கல. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மன நிறைவாவும் வந்தது. சாமிய வெயிட் பண்ணி நம்ம வந்து சாமிய பார்த்தது. ஃப்ரெண்ட்ஸ், நாம பார்க்குறது வந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் கிடையாது. இது வந்து பெரிய ஆயி சாமி. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாவும், பயமாவும் இருக்கு. இந்த சாமிய பார்த்தாலே நமக்கு பயமாவே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அங்க பார்த்தீங்களா, ஒரு குட்டி பாப்பா வந்து சாமிக்கு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி ஜோடிக்கிறாங்க. பார்க்கவே எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா வந்து மேல்மருவத்தூர் அங்காள பரமேஸ்வரிய பார்த்தாச்சு. வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம். மணி இப்ப 4:30. வந்து அதுவும் வந்து முக்கியமா அங்க வர வழியில பார்க்கும்போது ரொம்ப இயற்கையா வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. நெறைய பனைமரங்கள் இருக்கு, மலைகள் இருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்தது வியூலாம். நாங்க வந்து கடலூர்லேருந்து போன ரூட் பார்த்தீங்கன்னா, கடலூர், பாண்டிச்சேரி, திண்டிவனம், செஞ்சி, அப்புறம் வந்து மேல்மலையனூர். வந்து போற வழியில ரொம்பவே ஜாலியா இருந்தது. நெறைய மலைகள் சூப்பராவே நல்ல வேற லெவல்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுமே ரொம்ப பெரிய கோயிலா இருக்கு. நெறைய பக்தர்கள் இருந்தாங்க. இப்போ வந்து திண்டிவனம் தாண்டி பைபாஸ்ல வந்துட்டுருக்கோம். திண்டிவனம் பாண்டிச்சேரி பைபாஸ்ல. இருட்டிடுச்சு. மணி இப்போ கரெக்ட்டா வந்து 6:45. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ பெஸ்ட்டா பண்ண ட்ரை பண்றோம். நம்ம சேனல் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க யூடியூப்ல. ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆல்ரெடி வியூஸ் ஒரு நார்மலா போச்சு. இப்போ சுத்தமாவே போகல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வீடியோ பெட்டரா பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.